விஜயபாஸ்கரை வச்சு ஒரு ரசிக மனப்பான்மையில அவர் கூட ஒரு போட்டோ எடுத்ததே வாழ்நாள் பாக்கி என்ற அளவுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுறாருன்னா அப்போ எவ்வளவு தூரமான கீழ்த்தரமான அரசியலை நீங்க வந்து பண்றீங்க. எம்ஜிஆரை பார்த்து அரசியல்வாதீங்க. அம்மையார் ஜெயலலிதா உங்களுக்கு வந்து பதவிகளை கொடுத்தாங்க. பதவி சுகங்கள் அங்கே அனுபவிச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஃபோட்டோக்காக நான் நின்னேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. என் பேரை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான். தாத்தா எங்கள் கட்சிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்கண்ணே. இதை தாங்க இந்த நரேட்டிவ் தான் செட் பண்ணுறாங்க. இன்னமும் வந்து குழந்தைகளை வச்சு இந்த கீழ்த்தரமான அரசியல் பண்ணுறதை தயவு செஞ்சு விடுங்க. மக்களுக்கான அரசியல் எடுங்க, கொள்கைக்கான அரசியல் எடுங்க, தமிழ்நாட்டுக்கான அரசியல் எடுங்க. மேகதா அதை பற்றி பேசுறது உங்களுக்கு துப்பு இருக்கா? ஆனால் அதையும் சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுறாரு. கடந்து தான் போனோம். உங்களுக்கு தெரிஞ்சாதானேங்க. ஏங்க வச்சுக்கிட்டாங்க வஞ்சனை பண்ணாங்க தெரிஞ்சாதானேங்க. எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. இன்னமும் நீங்கள் வந்து பால்வாடி பிள்ளையாக தான் இருக்கீங்க. அதை தாண்டி உங்களுக்கு அரசியல் என்ன தெரியும் சொல்லுங்க. ஆமாங்க, பால்வாடி புள்ள தாங்க. நீங்க வந்து என்ன காழ்ப்புணர்ச்சி அரசியல் தான் நீங்க பேசிட்டுங்க. ஒரு தமிழகத்தின் முதலமைச்சரா எங்களா அங்க பேச முடிஞ்சுதா? என்னென்ன வார்த்தைகளை நீங்க வந்து அந்த உங்களோட பாடி லாங்குவேஜ் நீங்க வார்த்தை உபயோகிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபிள்ளைத்தனமாக தானே இருக்கு. தமிழகத்தின் முதலமைச்சராக கெத்தா வந்து பேசுங்க. இவ்வளோ தூரம் ஏங்க ஒரு பாத்திரத்தை வச்சு ஓட்ட பாத்திரம் அதில் தண்ணி ஊற்ற போச்சு அப்படின்னு சொல்றீங்களே. இப்போ நீங்க பேசுறது வந்து நியாயம்னா இதே நீங்கள் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கடந்த மாதம் வந்து ப்ரௌடாக போய் பேசுனீங்களே நிதி ஆயோக் கூட்டத்தில், தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம் அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி பேசுனீங்க? தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், ஜிடிபியில் நாங்கள் வந்து அதிகப்படியான அந்த கான்ட்ரிபியூஷன் நாங்கள் தான் வந்து பண்ணுறோம், பெண்கள் வந்து 40% வந்து வேலைக்கு போகிறாங்கன்னு அப்போ பேசுனீங்களா? அப்போ அது உண்மைன்னா இப்போ நீங்கள் பேசுனது அப்போ போய் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஊழல் பண்ணியிருக்கு. அதனால தான் இந்த ஓட்ட வழக்கு போடுங்க. ஏங்க 1949 திமுக ஆரம்பிச்சதுங்க. இத்தனை ஆண்டுகளில் ஏதாவது ஒரு கேஸ் வந்து திமுக வந்து பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கான்னு சொல்லுங்க. நீங்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து மேம்பால ஊழல் வழக்குன்னு சொல்லிட்டு ஒரே இரவில் வந்து தலைவர் கலைஞரும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கைது பண்ணி உள்ள வச்சுங்க. உங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதா? பொய் வழக்கு, ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாங்க. 2Gன்னு சொல்லிட்டு இந்த காற்றுல ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு படத்தில் நீங்கள் வந்து வாய்க்கீழே டைலாக் பேசுங்க. இந்த காற்றுல ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி தான் பக்கமாக கதை பேசி இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் வந்து உட்காந்துது. அண்ணன் ராசா அவர்களும் அம்மையார் கனிமொழி அவர்களும் வந்து சிறைசாலையில் வச்சாங்க. ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. அவங்களால வெளியில் உடைச்சிட்டு வந்தாங்க. ஊழல் வழக்கு இன்னி வரைக்கும் தண்டிக்கப்படலைங்க. தண்டிக்கப்பட்டது யாரு? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்களை கட்சியை நீங்கள் உடைச்சி நீங்கள் இன்னைக்கு ஊழல் கட்சியை நீங்கள் ஃபுல்லாக உங்கள் பாக்கெட்டில் வச்சுங்க, உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்க. இன்னும் அம்மையார் ஜெயலலிதா புகைப்படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கலாம் வச்சு நீங்கள் வந்து திமுக ஊழல் பண்ணி சொல்லுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, அருகதை இருக்குது சொல்லுங்கள்.